இப்ப இருக்க இந்த ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்துக்கும் பெற்றோருக்குமே ரொம்பவே தலைவலியா இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகமா பேசப்படுற ரொம்பவே ட்ரெண்டிங்கான கேம் பப்ஜி, அதாவது பிளேயர்ஸ் அன்னோன் பேட்டில் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேம் தான் அதுக்கு காரணம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த கேமை விளையாடி இதுக்கு அடிக்ட் ஆயிட்டு வராங்க. சோ அதனால அரசாங்கமே எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்த ஒரு விளையாட்டு மூலமா நிறைய குற்ற சம்பவங்கள் நடக்குது அப்படின்னும் இந்த கேமை விளையாடுறவங்க மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. சோ இதுக்காக குஜராத் அரசு இந்த விளையாட்டை ஏற்கனவே தடை பண்ணிட்டாங்க. இந்த நிலையில தெலுங்கானாவில ஒரு இளைஞரோட உயிரையே இந்த பப்ஜி கேம் பறித்திருக்கு. தெலுங்கானாவில ஜாக்தியல் பகுதியை சேர்ந்த 20 வயது இளைஞர் ஒருத்தர் இந்த கேமை விளையாட தொடங்கியிருக்காரு. இரவு பகலா தொடர்ந்து இந்த கேமை விளையாடுனதுனால இதுக்கு அடிக்ட் ஆயிருக்காரு. எந்த நேரமும் தலைய குனிஞ்சபடியே விளையாடுனதுனால கழுத்து நரம்புகள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. என்னதான் தொடர்ந்து சிகிச்சை அளிச்சாலுமே அதிக நரம்புகள் பாதிக்கப்பட்டதுனால அந்த இளைஞர் உயிரிழந்திருக்காரு. இந்த நிலையில இறந்து போன நபரோட நண்பர்கள் பப்ஜி விளையாட்டோட அபாயம் குறித்து வீடியோக்கள் மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க. அண்ட் சமீபத்துல கூட கர்நாடகாவில கல்லூரி தேர்வு ஒன்றுல பாடம் தொடர்பாக பதில் எழுதாம பப்ஜி கேம் எப்படி விளையாடுறதுன்னு ஒரு இளைஞர் எழுதியிருந்தாரு. இப்போ அவரு மருத்துவமனையில உளவியல் ரீதியாக சிகிச்சை பெற்று வரதும் குறிப்பிடத்தக்கது. மார்ச் மாதம் 2018ஆம் ஆண்டு இந்தியாவில அறிமுகம் செய்யப்பட்ட இந்த பப்ஜி கேம் தற்போது வர 20 கோடி பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்கன்னு இந்த கேமை இலவசமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக சிறுவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வர இந்த கேம்க்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. இந்த நிலையில பப்ஜி கேம் விளையாடுறவங்க பல வன்முறை சம்பவங்கள்ல ஈடுபடுவதாகவும் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு இந்த கேம் படிக்கும் மாணவர்களோட குணநலன்களை மாற்றுவதா கூறி குஜராத் மாநிலத்துல இந்த கேமை தடை பண்ணிருந்தாங்க. இதை தொடர்ந்து ராஜ்கோட், சூரத், அகமதாபாத் அப்படின்னு பல இடங்கள்ல இந்த கேம்னால தவறா நடக்க முயன்றவர்களை கைது பண்ணிருக்காங்க. அண்ட் ராஜ்கோட்ல கிட்டத்தட்ட 10 மாணவர்கள் கிட்ட தடையை மீறி இந்த கேமை விளையாடினாங்க அப்படின்னு காவல்துறை இவங்களை கைது பண்ணி அப்புறம் பிணையில விட்டிருந்தாங்க. சீனாவில பப்ஜி கேமை 13 வயசுக்கு கீழே இருக்கவங்க கண்டிப்பா விளையாடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே இருக்குதான். அண்ட் ஃபைனலா இப்போ பப்ஜி நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தினால நீங்க இந்த விளையாட்டை தடை பண்றீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது, சீக்கிரமே அது எல்லாத்தையுமே நாங்க சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னும் இந்த விளையாட்டின் மீதான தடையை நீக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னதான் பல மாநிலங்கள்லயும் இந்த கேமை தடை பண்ணிருந்தாலும் இன்னமும் நம்ம பிளேஸ்ல நிறைய பேர் விளையாடிட்டு தான் இருக்காங்க. பேரண்ட்ஸும் தங்களோட குழந்தைகளை இந்த மாதிரி கேம்ல இருந்து சற்று தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லது.